இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே நான் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன், உங்களை வரவேற்கிறேன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு இன்னொரு முக்கியமான ஒரு மீட்டிங் போயிட்டு வரேன். கிளாஸ், இன்னைக்கு இன்னொரு கிளாஸ் டிராவல் பண்ணி லேட் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிற பாடம் இல்லைங்களா, இயேசு கிறிஸ்துவை திரு ஒப்படைப்பு செய்தல் அல்லது இறை ஒப்படைப்பு செய்தல். அதுதான் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கின்ற பாடம். இது வரைக்கும் நம்ம எடுத்த பாடங்கள். இன்னைக்கு நாம பார்க்கிறது வந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை திருநிலைப்படுத்துதல் அல்லது இறை ஒப்படைப்பு செய்வோம். வடமொழியில சொன்னா பிரதிஷ்டை செய்தல் அப்படின்னு சொல்லி, இந்த கான்சிக்ரேஷன், இந்த 8வது நாள், அது ரொம்ப முக்கியம். அதுக்கு பேர் வந்து தூய்மை சடங்கு அப்படின்ட்டு பழைய ஏற்பாட்டுல இருந்து அதை அவர்கள் பின்பற்றினார்கள். பழைய ஏற்பாட்டினுடைய சட்ட திட்டங்களை பின்பற்றினார்கள். ஆக மரியாவும் பின்பற்றுகிறார், அவருடைய கணவராகிய யோசேப்பு பின்பற்றுகிறார். அப்போ கடவுள் கொடுத்த சட்ட திட்டங்கள் என்ற அந்த முழு நம்பிக்கையோடு அவர்கள் அதை செய்கிறார்கள். குழந்தை இயேசுவையும் அப்படி அவ்விதமா வளர்க்க அவர்கள் அந்த சட்ட திட்டங்களுக்கு உட்படுகிறார். இயேசு கிறிஸ்து அப்படியே தெய்வீக குழந்தை அப்படின்னு நம்ம எடுத்துக்க கூடாது இல்லையா. அவர் எதுல தெய்வீக குழந்தை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, அவர் பிறப்பு வித்தியாசமானது. பிறப்பு வந்து உலகத்துல எங்கேயும் நடைபெறாத ஒரு பிறப்பு. அந்த ஒரு இடத்துலதான் அவருடைய தெய்வீக தன்மை, கடவுள் கொடுத்த தெய்வீக சூழல் தன்மை. மற்றபடி இயேசு வந்து 100க்கு 100 மனிதராகத்தான் அவர் இருந்தார். மனிதராக பிறந்தார், மனிதராக வாழ்ந்தார், எல்லாம் மனிதராகத்தான் இருந்தார். நல்லா ஞாபகத்தை வச்சுக்கணும். 100க்கு 100 அவர் கடவுளாகவும் இருந்தார், இறைத்தன்மை இருந்தது. ஆனா இறைத்தன்மையை அவர் எங்கேயுமே பயன்படுத்தவே இல்லை. அது நம்ம மூவுரு கடவுள் கோட்பாடு இல்லையா, திருத்துவம் என்ற பாடம் நம்ம கமலில் பைபிள் படிச்சு. அப்ப அவர் 100க்கு 100 மனிதன், 100க்கு 100 கடவுள், உண்மைதான். ஆனால் அவர் இந்த உலகத்துல அவர் எப்படி இருந்தார் என்று சொல்லி பார்த்தா 100க்கு 100 மனிதராகத்தான். அவர் கொள்ளையாடின பொருளா கொள்ளாமல் அப்படின்னா என்ன, தெய்வீகத்தை அவர் கொடுத்துட்டு வந்தார். திரும்பி அப்பாவுக்கு தெரியாம கொள்ளடிச்சுட்டு வரல, இல்லை எனக்கு இப்ப வேணும்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு வரல. அதனால அதை அப்படியே அவர் 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 அதை ஒப்படைத்து விட்டார். அவர் உயிர்த்தெழுதலில் தான் அந்த அந்த தெய்வீகம் விளங்குகிறது. இதை நல்லா மனசுல வச்சுக்கணும். அப்போ ஒரு யூத குழந்தை எப்படி வளரணுமோ அப்படி வளர. நம்ம பழைய பாடங்கள் நீங்க படிச்சு இல்லையா, யூத குழந்தை அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா. கிறிஸ்தவ குடும்பம், யூத குடும்பம் அப்படின்ற ஒரு பாடம். அவர்கள் எப்படி வளர்த்தால் அதை மையப்படுத்தி கிறிஸ்தவ குடும்பங்கள் எப்படி வளர்ந்தது, எப்படி வளர்த்தாங்க. காலை எழுத்து கண்டிப்பா ஒரு மனப்பாடம் வசனம் சொல்லிதான் ஆகும் இல்லையா. ஞாயிற்றுக்கிழமைனா அந்த அந்த 4 பாடல் பாடுவாங்க. 4 பாட்டை வந்துட்டு கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள் சொல்லணும், பாடணும். ஒரு திருப்பாடல் அதை மனப்பாடம் பண்ணிச்சு, அப்பதான் மதியம் சாப்பாடு இல்ல. இதெல்லாம் எதன் அடிப்படை அந்த கிறிஸ்தவம் இதை உள்வாங்கியது என்றால் யூத குடும்பத்தின் அந்த அடிப்படையில. ஏன்னா 5 ஆகமத்தை அவர் சொல்லி கொடுத்துருவாங்க. அதனால வந்து அதற்கு வந்து கடவுளோடு ஒரு ஒப்பந்தம். இது திருநிலைப்படுத்தல்னா, கடவுளே உம்முடைய 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 சட்டப்படி, இந்த திட்டப்படி இல்லையா, நீர் வகுத்த கோட்பாட்டின்படி நான் இந்த பிள்ளையை வளர்ப்பேன் என்று உறுதி எடுக்கிறதுக்காக மெயின் இந்த குழந்தைகளுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். ஞானஸ்தானம், தெளிப்பு ஞானஸ்தானம், ஊற்று ஞானஸ்தானம் 2மே இருக்கும்.
அப்ப எந்த பெற்றோரும் என் பிள்ளை நாசமா போகணும்னு கொண்டு வந்து நிறுத்தவே மாட்டாங்க. அதுதான் ஒரு சட்டம் இருக்காங்க. என்ன? தாய் தகப்பன் வரணும், ஞான தகப்பன், ஞான தாய் வரணும். அவங்க நிறைய கேள்வி கேட்காது. கேள்விக்கு அவங்க பதில் கொடுக்கணும். நான்லாம் நிறைய இந்த வகுப்பு எடுப்பேன். அந்த குழந்தையோட கூட அவன் ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு நான் சொல்றேன். ஒரு வகுப்புக்கு வரணும். அதுல பாதி பேர் காணாம போயிட்டாங்க. வேணா அந்த குழந்தை பெருசா இருந்தது. ஏன்னா அந்த சட்ட திட்டத்தை மீறினார்கள் என்று சொன்னால் அது குழந்தைக்கு சாபம். அதனால அவங்க பயப்படுவாங்க. இந்த குழந்தைக்கு இடர்கள் உண்டாக்காதபடி உன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வாயா? அந்த கேள்வி பெரிய விஷயம் அது, இல்லையா? அதை விளக்கி சொல்லணும்னு அவன் புரிஞ்சுக்கிட்டு ஐயோ வேண்டான்றான். அதனால குழந்தை ஞானஸ்தானம் எடுத்துக் கொள்வது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அதன் பிறகு அவங்களுக்கு எங்க தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்களுக்கு அந்த அந்த 16 வயசுல அவங்க கன்ஃபர்மேஷன் கிளாஸ் போறாங்க. கன்ஃபார்ம் கடவுளுடைய பிள்ளை என்பதை கன்ஃபார்ம் திடப்படுத்து. நான் கடவுளுடைய பிள்ளை என்று தங்களை திடப்படுத்திக் கொள்வது, அதாவது கன்ஃபர்மேஷன். அங்கதான் ரட்சிப்புனா என்ன, ரட்சிப்பின் அனுபவம்னா என்ன, திருமுழுக்குனா என்ன, திருமறை என்றால் என்ன, திருச்சபை என்றால் என்ன, இந்த மாதிரி ஒரு ஒரு ஷார்ட் தியாலஜிக்கல் கோர்ஸ் நடக்கும். 6 மாசம் நடக்கும். அந்த ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடக்கும், இல்லையா? ஆராதனை முடிந்த உடனே நடக்கும், இல்லையா? இன்னும் கொஞ்சம் ஆழமா இருக்கிற ஆயர்கள் என்ன செய்யணும், ஃபுல் டே வைப்பாங்க. மதியம் சாப்பாடு சவச்சிலே கொடுத்துட்டு ஃபுல் டே வெளியில இருந்து மற்ற பாஸ்டர் வருவாங்க, சேர்த்து இது கொடுக்காங்க, வகுப்புகள் எடுப்பது. இது ஒரு ஒரு ஒழுங்குமுறை. ஏன் என்று சொன்னால் கடவுளோடு இந்த பிள்ளை வளர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக, கிறிஸ்தவ குடும்பத்தை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக. அப்ப இந்த பிரதிஷ்டை அப்படின்றது நம்ம இன்னைக்கு கூட நிறைய இண்டிபெண்டன்ட் திருச்சபையில பிள்ளைய கொண்டு போயிட்டு பிரதிஷ்டை பண்ணிட்டோம். பிரதிஷ்டை பண்றது இதுதான். மெயின்லைன் திருமுழுக்கு எப்படியோ அந்த புக்கை அந்த அந்த பாடத்தை படிங்க. அதுல நிறைய கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்கு அம்மா அப்பா பதில் சொல்லணும். அம்மா அப்பாடைய கடமை இருக்கு. அடுத்தது அடுத்தது ஞானத்தகப்பன் ஞானத்தாயோட கடமை இருக்கு. திருச்சபையின் கடமையும் இருக்கு. திருச்சபையும் அது செய்யணும். திருச்சபை பார்த்து கேள்வி கேட்கலாம். அதனால அந்த சகலவும் நல்லொழுக்கம் கிரமம். இன்னைக்கு அதெல்லாம் போயிடுச்சு, அங்கேயே போயிடுச்சு, இல்லையா? இண்டிபெண்டன்ட் திருச்சபை ஏதோ பேருக்கு கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணி வச்சிடாது. பிரதிஷ்டைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த குழந்தை முதல் அடி எடுத்து இருக்குது கடவுள்கிட்ட, அதுக்கு பெற்றோர் உதவுகிறார்கள். அதனால இறை ஒப்படைப்பு, கடவுளை நீர்தான் ஆண்டவர். எல்லாம் சொல்லுவாங்க, சில சாமி பிள்ளைன்னு பேர் இருப்பாங்க, சில வேற பேர் வச்சிருந்தாலும் சப்பாடி சாமி பிள்ளைப்பா இப்படி அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது, நீ கடவுளோட பிள்ளை அப்படிங்கிறத சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ஒழுங்குகள், இல்லையா? திருமறை சார்ந்த ஒழுங்குகள் இருந்தது. அது மெயின்லைன் சபையில மட்டும் இல்ல, இண்டிபெண்டன்ட் சபையில அந்த ஒழுங்குகள் இருந்தது. இன்றைக்கு 2 இடங்களிலே எப்படி அந்த ஒழுங்கு கடைபிடிக்கிறது தெரியல. அப்ப இது ஒரு தூய்மை சடங்கு. குழந்தையை தூய்மைப்படுத்துகிறார். தூய்மைக்கு என்ன நடக்குது அந்த இடத்துல, அதான் பார்க்கணும். அப்ப தூய்மை சடங்கு எப்படி நிறைவேற்றுனா விருத்த சேதனம் வழியா நிறைவேற்றணும். அந்த விருத்த சேதனம் எத்தனாவது நாள் செய்யணும், 8வது நாள் செய்யணும் அப்படின்ட்டு அது அது நிறைய பகுதிகள் இருக்கு. அதான் ஏன் 8ஆம் நாள், அதெல்லாம் வந்து நமக்கு பின்னாடி பார்க்கணும். அதெல்லாம் மற்றைய பாடங்கள் வரும்பொழுது நாம் அதை குறித்து பார்க்கணும். ஒரு நிமிடம். சரி. சோ இப்ப இவங்க எங்க இருந்து வராங்க இல்லைங்களா? இங்க பார்த்தோம்னாக்கா கண்டிப்பா அவங்க வந்துட்டு இயேசுவின் பிறப்பு எங்க, பெத்லகேம்ல, இல்லையா? அந்த பெத்லகேம்ல இருந்து அவங்க ஒருவேளை சகோதரின் வீட்டுக்கு போறதுக்குள்ள குழந்தை கொஞ்சம் சீக்கிரமா பிறந்துடுச்சு. அதனால அவங்க என்ன பண்ணிருக்கணும், கண்டிப்பா பெரும்பாலும் என்ன நினைக்கிறாங்க, எருசலேம்ல இருந்து ஒரு ஒரு 13 கிலோமீட்டர் தூரம், 13 15 கிலோமீட்டர் தூரம் என்கேவின்ற அந்த மலை நாடு, அதாவது அந்த மலைகளுக்கு தான் இருக்கும், இல்லைங்களா? மலைகள் அதிகம் இருக்கு அந்த நாடு, மலை நாடு. அங்கதான் கொண்டு போய் குழந்தையும் தாயும் தகப்பனையும் அங்க வச்சு பராமரிச்சிருப்பாங்க. அங்கிருந்து எருசலேமுக்கு வராங்க. கோயில் அங்கதான், திருக்கோயில் அங்கதான். அப்ப எருசலேம் திருக்கோயில் யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்னாக்க கண்டிப்பா எலிசபெத்த வந்திருக்கணும், இல்லைங்களா? அவருடைய கணவர் வந்திருக்கணும், குழந்தையாக யோவானும் வந்திருக்கு. அப்ப யோவானுக்கும் இது நடந்திருக்கு. 8ஆம் நாள்ல இந்த நிகழ்வு நடந்திருக்கு. திருமுழுக்கு யோவானுக்கு குழந்தை 8ஆம் நாள் இது நடந்திருக்கு.
ஏன்னா அவர் ஆசாரியர் வேற. எங்க வீடுகள் எதனா கல்யாணம் எது நடந்தாலும், திருமுழுக்கு நடந்தா கூட சரி, எனக்கு கூட ஏன் நான் ஒரு ஆசாரியன் அப்படிங்கிறதுனால நானும் ஒரு 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 பாஸ்டர் இல்லைங்களா? அதெல்லாம் அவங்க நான் அங்கி போட்டுட்டே அவங்க வந்து நிக்கணும். முன்னாள் அஹ், ஆயர் அப்படிங்கிற முறையில நான் வரணும். ரிட்டையர்ட் ஆயிருந்தாலும் கூட வரணும். அப்ப அவருக்கும் அங்க முக்கியத்துவம் இருக்கும். அப்ப இப்படிதான் வந்திருக்கணும் அவங்க. அப்ப எருசலேமுக்கு அங்கிருந்து வருகிறார்கள். குழந்தை பிறந்த 8ஆம் நாள் இப்படிதான் இவர் வந்திருக்க கண்டிப்பா இதான் வந்திருக்கணும். ஓகே, அடுத்தது என்னுடைய ரிமோட் ஒர்க் பண்ண மாட்டேங்க. இது நம்ம ஏற்கனவே பார்த்தது, இதெல்லாம் நான் பார்த்ததுதான். அதனால இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன இவ்வளவு நிகழ்வுகள் இருக்கு. இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி, பிறந்த பொழுது, பிறந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு 38 தலைப்புகள் நாம இன்னும் முடிக்கல. அப்ப ஏன் அது மையம்னா, நமக்கு தெரிஞ்ச கிறிஸ்தவனுக்கு இதுதான். இந்த இயேசு என்ன பேசினார், என்ன செய்தார், என்ன செய்ய சொன்னார், நான் என்ன பேசுறேன், நான் என்ன செய்கிறேன், என்ன செய்ய மற்றவர்களை நான் என்ன செய்ய சொல்கிறேன். அப்போ இது வந்து ஒரு ஒரு உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறார்கள். கடவுள் வைத்த உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறார்கள். இயேசு ரெண்டு உடன்படிக்கையை வைத்திருக்கிறார். இது வந்து ஒரு ட்ரெடிஷன். இயேசுடையதும் அந்த ட்ரெடிஷனுக்குள்ளதான் போறார். 2 ட்ரெடிஷன். என்ன 2 ட்ரெடிஷன்? அதுனா ஒன்று திருமுழுக்குன்ற ஒரு ட்ரெடிஷனை பத்தி பேசுறாரு. அடுத்தது திருவிருந்து. இந்த 2மே ஒரு ட்ரெடிஷன். இதை கை கண்டே ஆக வேண்டும். புதிய உடன்படிக்கை உங்களுக்கு வைக்கிறேன். பழைய உடன்படிக்கை பழைய உடன்படிக்கை ரத்தத்தினால் ஆனது. புதிய உடன்படிக்கை ரத்தத்தினால் ஆனது. எப்படி அது? அந்த ரத்தத்தினால் ஆன உடன்படிக்கை, இந்த ரத்தத்தினால் உடன்படிக்கை என்ன அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும். இல்ல, அப்போ அதுல என்ன உடன்படிக்கை அப்படின்னாக்க என்ன, யார் அதை 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 அப்படியே பின்பற்ற? கடவுளால ஆகாத ஒண்ணு நம்ம கடவுள்கிட்ட கொடுத்துருவோம். லெட் ஹிம் டு, அவர் செய்யட்டும் இல்லையா? நம்முடைய பிள்ளைய அவர் அவர் பொறுப்படுத்திக் கொள்ளட்டும். அதான் கடவுளால் எல்லாமே நடக்கும். கடவுளுக்கு ஒப்படைச்சிடும். அதான் இறை ஒப்படைப்பு என்று சொன்னால் இதுதான். கடவுளால் கூடாது ஒண்ணும் இல்ல, ஆனா கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடலாம். இறை ஒப்படைப்பு, திருநிலைப்படுத்துதல். என்ன திருநிலைப்படு? உடன்படிக்கைக்கு திருநிலைப்படுத்துகிறோம். அத பிரதிஷ்டைக்கு அவர்களை முன்னால வைக்கணும் இல்லைங்களா? சோ இதை மனதில் கொள்ளணும். அடுத்தது நான் மனதில் கொள்ள வேண்டியது, என்னுடைய ரிமோட் ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, எஸ். அப்போ இதுல உடன்படிக்கையை வாஞ்சிப்பவர் சீக்கர் அப்படின்னா, உடன்படிக்கையை வாஞ்சிப்பவர், மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல அதை எதிர்பார்த்திருப்பவர். அடுத்தது அதை கீப்பர், கவர்னன்ட் கீப்பர், அதை செய்து முடிப்பவர். அப்போ கவர்னன்ட் சீக்கர், கவர்னன்ட் கீப்பர் ரெண்டுமே யாருனாக்கா கடவுளும் இந்த உடன்படிக்கை இருக்கின்ற மக்களும் தான். அவரும் அதை எதிர்பார்க்கிறார் இல்லையா? இந்த குடும்பம் இதை செய்யுமா என்று சொல்லி அப்படி செய்யும்போது, ஒப்படைக்கும் பொழுது அவர் கவர்னர் கீப்பர் ஆயிடுறார். அப்ப மீட்பு பெற்ற அனைவருமே எப்படின்னு சொல்லி 2 பேருக்குமே இது பொருந்தும். கடவுளுக்கும் மனிதருக்கும். எப்படி கவர்னர் கீப்பர் நாம அநியாயம் பண்ணி அக்கிரமம் பண்ணாலும் கூட கடவுள் நம்ம விட்டு போறது இல்லை. இயேசு நம்ம கூட தான் இருக்கார். தூயாவும் நமக்குள் தான் இருக்கார். நம்ம விட்டு போகவே மாட்டார். அதான் கவர்னன்ட் கீப்பர். அப்போ மேன்மையானது என்ன? கவர்னன்ட் சீக்கர் கடவுள் அல்லது இயேசு அல்லது தூய ஆவியார் இல்லையா? கவர்னன்ட் கீப்பர் அதுதான். அப்ப இதையே நாம செய்யறதுக்கு பாரு, நாமளும் கவர்னன்ட் சீக்கர். அதை தேடி நாடி இல்லையா, அதை நோக்கியே போறாரு. அதை செயல்படுத்தி கொண்டே இருக்கணும். கீப்பர் செயல்படுத்தி கொண்டே இருக்கும் இல்லையா? இது ரொம்ப முக்கியமானது. இந்த கவர்னன்ட் சீக்கர் அண்ட் கவர்னன்ட் கீப்பர் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்போ யார் இது பண்ணுவாங்கன்னாக்கா, கடவுளால் இயலாத ஒன்றுமில்லை ஏற்கனவே பார்த்தோம். அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன் கடவுளால் ஆகாதுனாக்கா, நீர் உடன்படிக்கை நாடு, கடவுள் உடன்படிக்கை செய்கிறார். கிறிஸ்தவர்களிடத்துல இயேசு செய்த உடன்படிக்கை தான் திருமுழுக்கு கொடுக்கிற கிரேட் கவர்னன்ட் இல்ல, த கிரேட் கமிஷன் அந்த கிரேட் கவர்னன்ட். கிரேட் கமிஷனும் கவர்னன்ட்குள்ள வருது இல்லைங்களா? திருவிருந்த ஒரு கிரேட் கவர்னன்ட் தான். அது கமிஷன் கட்டளையோடு வருது.
உலகம் எங்க போ, நற்செய்தி அறிவி, சீடராக்கு, அது பிறகு ஞானஸ்தானம் கூட, அது பிறகு நான் கற்றுக் கொடுத்தா சீஷராக்கி அனுப்பு. இல்லையா? இது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி. அப்ப இது ரெண்டுமே ட்ரெடிஷன் இல்லையா? இது ரெண்டுமே ட்ரெடிஷன். அப்ப இன்னைக்கு 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 சாங்கிய சபைகள், சாங்கியம் அப்படிங்கிறது என்ன, ட்ரெடிஷன் அப்படின்றது என்ன, அதுக்குள்ள ஒரு சத்தியம் இருக்கு. அந்த சத்தியம் செயல்படலைனாக்கா அது 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 வந்துட்டு அது அந்த சாங்கியம் வந்து இல்லையா, பொய்யான சாங்கியம், அது செத்த சாங்கியம். சரியா இருந்ததுனாக்கா அது வாழும் சாங்கியம் இல்லையா? வாழும் உணவுன ஜீவ அப்பம்ன்ற வாழும் உணவு இல்லையா? அப்ப அது வாழ்கிறது, சாங்கியம் வாழணும் இல்லையா? the tradition should live இல்ல, அதுக்கு வாழ்வு இருக்கு. அப்போ பழைய ஏற்பாடு ஃபுல்லா ட்ரெடிஷன்ஸ் தான், அதுக்குள்ள வாழ்வு இருக்கு. ஆனா அதை வாழாதபடி மக்கள் அதை பின்பற்றலையே. கவனம் சீக்கிரமா இல்ல, கவனம் கீப்பராம இல்ல பழைய ஏற்பாடு. அப்போ கடவுள் என்ன பேர் பண்ணா உடன்படிக்கையின் கடவுள். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, அது ஒரு உடன்படிக்கை. அப்போ யார் என்று கூடாரத்தில் தங்கி இருப்பார்? அப்போ நான் கவனம் சீக்கிரா, கவனம் கீப்பரா தான் அவருடைய கூடாரத்தில் தங்குவேன். நான் நேர்மையாளராக இருப்பேன். நான் அவருடைய கூடாரத்தில் தங்குவதற்கு தகுதி உள்ளவர். அடுத்த உங்களுடைய விருப்பப்படியே ஆகட்டும், எது நடந்தாலும். அது இதுல ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அப்ப உடன்படிக்கை கவனன்ட் என்பது என்ன? கடவுள் அளிக்கின்ற ஆலோசனை, கடவுள் கொடுக்கின்ற ஆலோசனை எல்லாமே உடன்படிக்கை தான். கடவுள் கொடுக்கும் அறிவுரைகள் எல்லாம் உடன்படிக்கை தான். என் உடன்படிக்கை காத்து நடப்பவர் அப்படி இருக்கு. என் வார்த்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர் எவரோ எவளோ அவள் அவள் அப்படித்தான். அப்ப அதெல்லாம் பாத்தீங்கன்னா உடன்படிக்கையின் அடிப்படையிலே வரும். அறிவிப்புகள் ஏதாவது கொடுத்தாலும் அது உடன்படிக்கையில தான் வரும். எச்சரிக்கைகள் உடன்படிக்கை, கட்டளைகள் உடன்படிக்கை, இதெல்லாம் உடன்படிக்கைக்குள் வருவது. வாக்குறுதிகள் அதை போட, வாக்குறுதிகளும் உடன்படிக்கை தான். அப்ப வாக்குறுதிகள் என்ன ஆகும்? வாக்குத்தத்தம் ஒரு கட்டளை இருக்கு, அந்த கட்டளை கீழ்ப்படுத்தி நடந்தால் நடக்கும். அப்போ வாக்குறுதி உடன்படிக்கை என்பதுல கை சைன் பண்றது மட்டும் இல்ல, செயல்படணும். ரெண்டு பேருமே செயல்படும். ஒரு பக்கம் செயல்படலன்னா பிரச்சனை. அப்போ குழந்தை இறை ஒப்படைப்பு என்பது அது ஒரு உடன்படிக்கை இல்லையா? என் பிள்ளையை நான் இப்படியெல்லாம் வளர்ப்பேன் என்று கடவுளுக்கு முன் செய்கின்ற ஒரு உடன்படிக்கை. அதன்படி பிள்ளையை வளர்த்த. அப்ப மரியா அப்படிதான் வளர்த்தாங்க, யோசேப்பு அப்படிதான் வளர்த்தாங்க. பழைய ஏற்பாடு அந்த பழைய பாடத்தை படிச்சீங்கன்னா அந்த எபிரேய குழந்தையை எப்படி பெற்றோர் வளர்த்தார்கள், கருவில் இருக்கும் பொழுது என்ன செய்தார்கள், குழந்தை கருவில் இருக்கும் பொழுது தாய் என்ன செய்வார், தகப்பன் என்ன செய்வார், அது பிறந்து வந்த உடனே என்ன நடக்கும், என்ன செய்வாங்க இல்லையா? அது 8ஆம் நாள் என்ன பண்ணணும், 40ஆம் நாள் ஒன்று இருக்கும், 40ஆம் நாள் என்ன செய்தாங்க, ஏன் நான் அதன் பிறகு தொடர்ந்து அவன் சொல்லி கொடுத்து 12ஆம் வயதுல அது ஒரு விஷயம் நடக்கும். சோ இதெல்லாம் என்ன, இதெல்லாம் கவர்னன்ஸ், வாக்குறுதி, எது உடன்படிக்கைகள். அப்போ கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாடு நிறைய. அதுல கடவுள் மனிதரோடு, தனிப்பட்ட ஒரு மனிதனோடு, தலைவனோடு செய்கிற உடன்படிக்கை. அடுத்தது கடவுள் ஒரு கூட்டத்தோடு செய்கிற உடன்படிக்கை. கடவுள் தனிப்பட்ட மனிதரோடு செய்கிற உடன்படிக்கை, அப்படி நிறைய இருக்கும் இல்லைங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க உதாரணத்துக்கு தொடக்க நூல் இல்லையா, ஆதியா 17:10-14 சொல்றாரு, இந்த உடன்படிக்கை என்ன அப்படின்னு சொல்றாரு. நீங்கள் கடைபிடிக்குமாறு உன்னோடும் உனக்கு பின்வரும் வழிபினரும் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இது. அப்போ அவருடைய பிள்ளைகள் இஸ்ராயல் மக்கள் அவர்கள் எல்லாரும் செய்யணும். உங்கள ஆண்கள் எல்லாம் நுழைத்தோல் அகற்றணும் இல்லையா? இதுதான் உனக்கும் எனக்கும் இடையே உடன்படிக்கை. இதெல்லாம் 1ஆம் வாக்குத்தத்தம் கொடுக்குறான், அது ஒரு உடன்படிக்கை. அப்ப போன 1ஆம் கொடுத்த உடன்படிக்கை அது எப்படி இருந்தது இல்லையா? கவர்னன்ட் கீப்பிங் இருந்தது அதுல. அப்போ உங்கள் ஆண் குழந்தைகளை என்ன பண்ணணும் இல்லையா? அது அவங்க சொந்த குழந்தையா இருந்தாலும் சரி, வேறு குழந்தையா இருந்தாலும் சரி. அப்ப வேற்றினத்திலிருந்து பிறந்தாக்கா என்ன பண்றது? நான் வீட்டுல வேலைக்காரன், அந்த குழந்தைக்கு அவங்கதான் தாய் தகப்பன் என்றாலும் இந்த எஜமான எஜமாட்டி என்ன பண்ண, யூத எஜமான அதுக்குன்னு ஒரு பணத்தை கொடுத்துட்டு அந்த பிள்ளைகள் சொல்லிக் கொடுக்கணும். அப்படின்னா ஏன் இதெல்லாம் சொல்லப்படுதுனாக்கா, யூத மக்கள் எப்பொழுதும் கடவுளை நாடுகிற மக்களா இருக்கணும். வேற்றினத்தவர் அங்க வந்தா கூட வேற்றினத்தவர் கடவுளை அறிவிக்க வேண்டும், நற்செய்தி அறிவித்தல்
எப்படிதான் ஆதியாம் 12ஆம் அதிகாரத்துல இல்லையா, உன்னை ஆசீர்வதிப்ப எல்லாம் சொல்லி 3ஆம் வசனம், உன் வழியாக பிற இனத்தாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அப்படின்னா பிற இனத்தாரும் கடவுளை அவருக்கு அறிவிக்கிற கடவுளை எப்படிதான் பின்பற்ற வேண்டும். ஆனா யூதர்கள் அது பண்ணல. ஆனா இயேசு அதை நிறைவேற்றுகிறார் இல்லையா. அவர் யூதருக்கு தான் வந்தார், யூதர் ஏற்றுக்கொண்டது. ஆனா அதுங்க கடவுள் யூதர்கள் செய்யாத இவர் இயேசு செய்யறார் பிற இனத்தார் இல்லையா. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னு கரெக்டா சொல்லிட்டே வர. அப்போ உன் வீட்டில் தன் உடலில் விருத்தன சேதனம் செய்யப்படாத எந்த ஆண்மகனும், அது யூத ஆண்மகனா இருக்கட்டும், யூதர்கிட்ட வேலை செய்யற பிற இனத்தாரா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அவர்கள் அப்படிதான் இருக்கும். அப்ப அவங்களும் ஆஃப் பிரீட் ஜூஸ் அவங்க. அப்போ அவங்க யாருன்னா மீறினா என்ன பண்ணா அவங்க கடவுளை விட்டு விளக்கப்படுவார்கள். அருப்புண்டு போவான்னு தமிழ் திருவிவிலியத்தில் இதுல பவர் திருத்தல் இருக்கு. அது கொடூரமான வார்த்தை அப்படி இல்லை இல்லையா. அவனுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, அவ்வளவுதான். அதை சாகடிக்கிறமா இருக்கும் அந்த வார்த்தை. ஆனா ஒரிஜினலா இதுதான் சரியான வார்த்தை. தன் இனத்தாருன்னு விளக்கப்படுவார்கள் அப்படின்னா என்ன, கடவுளிலிருந்து விலக்கி வைக்கப்படுவார். அப்ப இதுல என்ன நுனித்தொழிலாக சொன்னாக்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ரத்தம் சிந்து, அது ரத்தம் சிந்தப்படுகிறது. அப்ப ரத்தம் சிந்துதன் மூலமா கடவுளுக்கு தன்னை தன்னை கொடுத்து விடுதல், கடவுளோடு இணைதல். அப்ப இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, பெண்களுக்கு ஏன் அது இல்லை? அது 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 பழைய ஏற்பாடு புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் சொன்னேன் இல்லைங்களா, அதெல்லாம் பழைய ஏற்பாடு போறது தவிர்த்து. ஏன்னா அது பெரிய இது இருக்கு, ஏன் பெண்களுக்கு அது இல்லை, வேற என்ன செய்யணும் அப்படின்னா அது பெரிய தலைப்பு. அதுக்குள்ளே போனா புரியாது, முடிய பிச்சுக்கணும் நீங்க எல்லாம். ஏதாவது கேள்வி கேட்கணும் நம்ம, ஏன் பெண்களுக்கு இது ஒரு ஒரு உடன்படிக்கையா இல்லை, ஆணுக்கு இது இருக்குதுல்ல அப்படின்னு. ஆனா இது பின்னாடி கொஞ்சம் வரும், பின்னாடி வரும். யோவான் திருப்பணியில வரும் இந்த விஷயம் இல்லையா. அப்ப விருத்து சேதனம் என்பது என்ன அப்படின்னா ரத்தத்தினால் ஆனது. அப்போ கடவுளிடம் சேர்வதற்கு ஒரு உடன்படிக்கை, அதற்கு ஒரு ட்ரெடிஷன் இது, புரியுதா? ட்ரெடிஷன் ட்ரெடிஷன். இதுல உண்மை இருக்கிற செயல்படும் ட்ரெடிஷன், செயல்படும் ட்ரெடிஷன். ஆரம்பத்தில் அப்படித்தான் இருக்கு. பாவம் செஞ்சாக்கா ஆடு மாடு கோழி இல்லையா, புறா, இதெல்லாம் பலிசா ரத்தம் சிந்தம். ரத்தத்தின் ஊடாக ஒரு உடன்படிக்கை செய்யறோம். ஏன்னா ரத்தத்தில் உயிர் இருக்கிறது, என்னால் வீணாக அந்த உயிர் போகுது. அப்ப இனி நான் அந்த பாவம் பண்ணக்கூடாது இல்ல. அது அந்த பலி கோட்பாடுல நம்ம அந்த இது பாடத்துல அது இருக்கும். நமக்கு அதெல்லாம் பார்ப்போம். கடவுள் எவ்வளவு காலம் நம்ம இந்த குழுக்கள்ல பயணிக்க வைக்கிற, அப்ப இதெல்லாம் நமக்கு தெரியும். மனிதரோடு உடன்படிக்கை தொடக்க நூல்ல அதே 23, 24, 27, 31, 32 இல்லையா. அப்ப வேறு உடன்படிக்கைன்னா இது ரத்தத்தினால் ஆன உடன்படிக்கை இல்ல, இது வேறு விதமான உடன்படிக்கை. நாம 2 பேரும் சமாதானமா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உடன்படிக்கை. 2 நாடுகள் இல்லையா போடுகின்ற உடன்படிக்கை. நீயும் வாழ நானும் வாழ, கிவ் அண்ட் டேக் பாலிசி. இது மனிதரோடு மனிதர் இருக்குது. அப்ப இது எங்க அப்படி சொல்லி இல்லையா. அப்ப எந்த இடத்துல உடன்படிக்கை செய்தார்கள்? முதல் உடன்படிக்கை என்ன, ஆபிரகாம் யாரோடு? அமலேக்கியரிடம் உடன்படிக்கை செய்து கொண்டார் இல்லையா. ஆனா இந்த அமலேக்கியரே சாகடிக்க சொல்லிட்டார். அமலிக்க குழந்தைகள் எல்லாம் கொன்று போடுன்னு சொன்னாருன்ட்டு பைபிள்ல ஒரு 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 புரிதல் இல்லாத ஒரு விஷயம். அது காரணம் என்னன்னு பார்க்கணும். ஏன் கடவுள் செய்வார் அது? அமலேக்கிற குழந்தைகள் எல்லாம் கொன்று போடுங்கன்னு சொல்லுவாரா? சரிங்களா. இது இது அடுத்த பகுதி. இன்னும் நிறைய இருக்கு, அதை நீங்க படிச்சுக்கலாம். அப்ப இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா இல்லையா, அவங்களே அபிஷேக வேறு பிரித்தல். அப்போ அந்த ரத்த சிந்துனா வேறு இப்போ இது வரைக்கும் இந்த 8ஆம் நாள் தூய்மைப்படுத்துறோம். அப்போ இனி வேறு பிரிக்கப்பட்டு உமக்குரியவராக இந்த குழந்தை, நான் குழந்தை, பெண் உமக்குரியவர் சொல்லி கொடுத்து. அப்ப உதாரணத்துக்கு அங்க என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு லேடி 8:10 பின்பு மோசே அபிஷேக தைலத்தை எடுத்து வாசஸ்தலத்தையும் அதுல யாவற்றையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படும். அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படும் இல்லையா. அனாயிண்டட் அண்ட் கான்சிக்ரேட்டட், இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வரும். இந்த கான்சிக்ரேஷன், அனாயிண்டட், இதெல்லாம் நிறைய அது படிக்கணும். அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பின்னாடி பார்ப்பதெல்லாம். பின்னர் மோசே திருப்பொழிவு எண்ணெயை எடுத்து, அனாயிண்டட் ஆயில், திரு உறைவிடத்தையும் அதில் உள்ள எல்லாவற்றையும்
திருப்பொழிவு செய்து புனிதப்படுத்தினார். இல்லையா? அது பொருட்களை, அப்போ பொருட்கள், மனிதர்கள், இல்லையா, இவங்க எல்லாம் வேறு பிரிக்கப்படுது. அதான் ஒண்ணு இல்லை, சிம்பிள், வெரி சிம்பிள். இது எதற்காக? இந்த அபிஷேகம் அப்படின்னா என்ன? வேறு பிரிக்கப்ப இங்க இருந்து பிரிச்சு எடுத்து கடவுளுக்குன்னு போய் வேலை செய்யணும். அதுதான் அபிஷேகம். அப்ப என்ன செய்து முடிக்கிறார்? சாதித்தல். உலகத்துக்கு ஒளியாயிருங்கள். ஒளியாயிருந்தா வெளி கொடுத்து சாதித்தேன். உலகத்துக்கு உப்பாயிருந்து சாதித்தேன். சாதிப்பதற்கு தான் அபிஷேகம். அதுல 2 பிரிவு என்ன? வேறு பிரிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறேன். இதுக்குதான் அபிஷேகம். அப்போ கவர்னன்ட் கீப்பர், கவர்னன்ட் சீக்கர். ஒரு பழைய சண்டே ஸ்கூல் பாட்டு, ஒரு 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 50 வருஷத்து பாட்டு. எனக்கு நான் அப்போ அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கும்பொழுது சண்டே ஸ்கூல், யூத் அண்ட் சண்டே ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்ல உதவி இயக்குனராக இருந்த காலத்துல இந்த பாட்டு, இது ஒரு ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர் அவங்களுடைய பாட்டு. இந்த பாட்டு தான், இந்த பாட்டு இது கவர்னன்ட்டை பத்தி சொல்லு. இதோ நான் உன்னை அடிமை, உங்களுடைய விருப்பப்படி ஆக கடவுள், நான் ஏன் கவலைப்படணும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி எடுத்தது. அது விடியற் காலமா இருந்தா சரி, நடுப்பகலா, சாயங்காலமும் நான் அந்த பாட்டு நான் ஏற்கனவே இது பண்ணிருப்பேன். ஒரு 7 நான் நம்ம குழுல போட்டிருந்தேன் இல்லைங்களா? அந்த இதுல இந்த பாடம் இருக்கு. என்ன பாடம் ஞாபகம் இல்லை எனக்கு. கிறிஸ்டியன் எஜுகேஷன், கிறிஸ்தவ கல்வியில நம்ம எடுத்த ஒரு பாடம். அதுல வந்து பிள்ளைகள் குறித்த பாடம். அப்ப என்ன, எந்த நேரம் இருந்தாலும் சரி, கண்ணீர், கவலை, கஷ்டம், பயம், எது இருந்தாலும் சரி, நான் கவலைப்பட மாட்டேன். அதான், கண்ணீர் இருந்தாலும் கவலைப்பட மாட்டேன். கண்ணீர் இல்லவே இல்லைன்னு சொல்லாது. கண்ணீர் இருந்தாலும் கவலைப்பட மாட்டேன். எது இருந்தாலும் கவலைப்பட மாட்டேன். ஏன்? நான் ஏசு என் கூட இருக்கிறார். அதனால நான் கண்ணீர் விட்டாலும் விடுறதுனாலும் அது பத்தி எனக்கு ஒரு ஏசு என் கூட இருக்கிறார். அப்ப இதான் உடன்படிக்கை. உலகத்தின் முடிவு வரை உன்னோட இருக்கிறேன், நான் வந்துட்டு விலகுவதும் இல்லை, இவனை கைவிடுவதும் இல்லை. இதெல்லாம் அவன் இதை பத்தி சொல்லிட்டான். அப்ப ஏன் உடன்படிக்கை செய்திருக்கிறார் சொன்னால், நான் அவருக்காக வாழறேன். உலகத்தின் ஒளி போல இயேசு வந்தார், நானும் உலகத்தின், என் பாதைக்கு வெளிச்சம் கொடுத்தா நான் மற்றொரு பாதைக்கு வெளிச்சம் கொடுப்பேன். இல்லையா? ஒரு அழகான ஒரு பாட்டு இல்லைங்களா? நம்ம எனக்கு ராகம் மறந்துட்டேன். அதுக்குள்ள அப்ப பாடுனது அந்த இவங்களுக்கு தெரியும். நம்ம நம்முடைய சகோதரி, அவங்க பேரை பார்த்துட்டு காலைல தான் அவங்களோட சாட் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம அட்மின் ஒருத்தருக்கேன் சகோதரி, எஸ்ல வரேன், பேரை பார்த்துட்டேன். ஓகே, சோ இதுதான். அப்ப இது என்ன சொல்லுது? ஆதியாகமம் 17:10, உனக்கு எனக்கு இடையே, இல்லையா, உண்டாகிறது, நீ கை கொள்ள வேண்டிய என்னுடைய கடமை அப்படின்ட்டு. இது அது திருபிபிலியத்தை பார்த்தோம், இது பவத்திருக்குதல நான் பார்க்கிறேன். இல்லையா? அப்ப என்ன பண்ற, வழி மரமா வரணும். கிறிஸ்தவம் என்பது வழி மரம், கிறிஸ்தவ மரம், அதாவது கிறிஸ்தவ குடும்பங்கள். அப்ப நமக்கென்று ஒரு உடன்படிக்கை இருக்கு. அப்ப நம்ம உதாரணத்தை பார்த்தோம்னாக்கா, சிலதெல்லாம் பார்த்தோம்னாக்கா, இயேசுவின் பிறப்பு குறித்த உடன்படிக்கைகள் உண்டு. ஏற்கனவே அறிவிப்புகள் எல்லாமே உடன்படிக்கையில வரும். இறை தூதரை மரியா சந்தித்தல், அது 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 ஒரு உடன்படிக்கை. யோசேப்பின் கனவு என்பது யோசேப்புக்கும் கடவுளுக்குமான உடன்படிக்கை. இடையர்களை இறை தூதர் சந்திக்கிறார், அப்போ கடவுளுக்கும் எல்லாமே கடவுளோடு கூட ஒரு உடன்படிக்கை தான். அவங்க போய் பார்த்துட்டு வராங்க, அவங்க அறிவிக்கிறார்கள், பார்த்துட்டு வராங்க. விண்வெளி ஆய்வாளர்கள் அவர்கள் அதை குறித்து ஆய்கிறார்கள், வந்து அதை பார்த்துவிட்டு. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, சாட்சி பகர்தல், இல்லையா, அதை செய்து முடித்து விட்டு வருகிறார். ஆனா ஏறுவது மறைநூல் அறிஞர்கள் அந்த அந்த உடன்படிக்கைக்கு அவர்கள் செவி சாய்க்கவில்லை. அவர்களுக்கு உடன்படிக்கை அது உண்டு. இந்த குழந்தை, யூத குழந்தை ஒண்ணு பிறக்கும், அது இது செய்யும்ன்றது உடன்படிக்கை. எல்லாருக்கும் அந்த உடன்படிக்கை ஏற்றுக்கொள்ள. அப்போ இதெல்லாம் சகரியாவோடு கூட எல்லாமே அறிவிப்புகள், கட்டளைகள்,
வாக்குறுதிகள் இல்லையா, வழி நடத்தல் எல்லாமே உடன்படிக்கை. கடவுள் உடன்படிக்கைன்னா நான் கூட இருக்கிறேன், அதுதான் உடன் இருத்தல் அப்படிங்கிறது. அப்ப லூக்கா 2:21-24 இந்த வசனங்கள் என்ன சொல்றது, என்ன விஷயங்கள் சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு ஒரு 7 விஷயங்களை சொல்லுது. ஒண்ணு, தூய்மை சடங்கு. அப்போ உன்னை தூய்மையாய் வைத்துக்கொள் இந்த சிறு வயதுல இருந்து. அப்ப இயேசு தூய்மையா இருக்க அந்த உடன்படிக்கை இல்லையா, அது எத்தனையாவது நாள், 8ஆம் நாள் என்பது ஒரு முக்கியமான அது நாள். பின்னாடி பார்ப்போம் ஏன் நாட்கள். யூதர்களின் நம்பர்ஸ், எண்களுக்கும் நாட்களுக்கும் முக்கியம் கொடுப்பாங்க. நம்பர்ஸ்க்கு அது 8ஆம் நாள். அடுத்தது நுனித்தோல் அகற்றுதல். பெயரிட்டார்கள், இயேசு என்று பெயரிட்டார்கள். நுனித்தோல் அகற்றினது பெயரிட்டார். அடுத்து ஆண்டவருக்கு அர்ப்பணித்தல் இல்லையா. அப்போ அவர்கள் அதற்கு அடையாளமாக என்ன பண்ணாங்க, 2 புறா குஞ்சுகள் இல்லையா, மாடப்புறாவோ இல்ல சாதா புறா குஞ்சுகளோ அது கொண்டது. தலைப்பேர்களுக்கு இது செய்யணும். 8ஆம் நாள் அவர்களுக்கு விருத்த சேதனம் செய்யணும் அப்படின்னு. பெண் குழந்தை 8ஆம் நாள் கொண்டு வருவாங்க. புரியுதுங்களா? அப்ப ஆண்டவருக்கு அர்ப்பணித்தல் இல்ல, தூய்மை சடங்கு 8ஆம் நாள் விருத்த சேதனம். விருத்த சேதனம் உடன்படிக்கை, ரத்தத்தினால் ஆன ஒரு உடன்படிக்கை. ஆண்டவருக்கு அர்ப்பணித்தல், ஏதோ இது உடன்படிக்கை சித்த, இனி உன் வழியில் நடப்பேன், அதான் ஆண்டவருக்கு நடக்க வைப்பேன். அதற்கு ஆதாரமாக இதை செய்கிறேன். எப்படி தண்ணீர் ஒரு அடையாளமோ, திருமுழுக்கு தண்ணீர் எப்படி ஒரு அடையாளமோ, அதே போல இவங்க என்ன பண்ணா, தண்ணி கிடையாது நான் கொடிக்கு பின்னாடி, அது ஒரு அடையாளம் தான். இருதயத்திலிருந்து உதட்டிலிருந்து எது வருது அதான் முக்கியம். இதெல்லாம் அடையாளம். அந்த புறா குஞ்சு இதெல்லாம் அடையாளம். சோ இதை நாம் மனதில் கொள்ளும். அப்ப குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய நாள் அந்த அந்த நம்ம பார்த்த 7மே அங்க ப்ளூ கலர் விருத்த சேதனம். 8ஆம் நாள் இயேசு என்று பெயரிட்டார்கள். தூய்மை சடங்கு, ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார்கள். தலைப்பேறுகள் இருக்கும், சோடி புறா, இதெல்லாம் இருக்கும். தனியா அதெல்லாம் எடுத்து நம்ம பார்க்க முடியாது இப்போதைக்கு. ஒவ்வொன்றுமே என்ன எதை நோக்கி சொல்லிருக்கிறது. அப்போ நேர்மையாளராக இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த உடன்படிக்கைக்கு யார் இல்லையா, கவர்னன்ட் சீக்கர் யார், கவர்னன்ட் மறந்துட்டாங்களோ, கீப்பர். சீக்கரும் கீப்பரும் எப்பேற்பட்டவர்கள்னா அவர் நேர்மையாளர்கள், நீதிமான்கள் இல்லையா. அப்ப யாரு, கூடாத தங்குகிறவர், குடியிருப்பவர், மாசற்றவராய் இருப்பர், நேரியவற்றை செய்வர், உண்மை பேசுபவர், பழித்துறையாதவர், நெறி தவறி நடப்போரை என்ன பண்ணணும், இழிவா கருதுவர் என்று சொன்னால் அது உள்ள போய் பார்க்கணும். அவளை அகற்றி வைப்பவர் அல்ல. அவருக்கு முடிந்த வரைக்கும் சொல்லுவாங்க, கேட்கலன்னா போப்பான்னு விட்டுடுறது. பவுல் சொல்றாரு, நான் அவரை வந்துட்டு பிசாசுக்கு ஒப்பு கொடுத்தேன். பிசாசுக்கு ஒப்பு கொடுக்கறதில்ல, அவன் கூப்பிட்டு பார்த்தாரு, கையை பிடிச்சி இழுத்து பார்த்தாரு. அவன் திமிரிக்கிட்டு போனாக்கா அப்பா இது போப்பா இஷ்டம். அதான் அதுக்காக நெறி தவறி நடப்ப இழிவாய் கருதுவர் என்று சொன்னால் அது இதுதான் அர்த்தம். இல்லைன்னா அது வந்துட்டு நெகட்டிவா போயிடும். கடவுள் எதிர்பார்க்க குணாதிசயம் இல்லாதவங்க ஆயிடுவோம் நம்ம இல்லையா, மனிதர்கள் இல்லையா. அடுத்தது எல்லாரையும் மதிப்பார்கள். என்ன கஷ்டம் வந்தாலும் வாக்குறுதியை மீற மாட்டாங்க. ஆணையிட்டதில் கஷ்டம் வந்தாலும் அடுத்து வட்டி கொடுக்க மாட்டார்கள், கைவிட்டு பெற மாட்டார்கள் இல்லையா. இவர்கள் தான் நிலைத்திருப்பார்கள். இவர்கள் விழுந்தாலும் எழுந்து நடக்கும். அதான் அதுல ஒண்ணு. இது அந்த திருப்பாடல் 15 வருகிறது. திருவிழித்தம் இதைய பார்க்கும். அப்ப யாரெல்லாம் நேர்மையாளர், இந்த பட்டியலை பார்த்தோன்னா இதெல்லாம் இருக்கும். சகரியா, எலிசபெத், மரியா, யோசேப்பு. மரியா யோசேப்புக்கு உதவி செய்தவர்கள் இல்லையா. மரியா அக்காவை பார்க்க போகும்பொழுது அவருக்கு உதவியா இருந்தவர்கள் எல்லாருமே இல்லையா. இடையர்கள், சிமியோன், அண்ணா, விண்வெளி ஆய்வாளர்கள், இவங்க எல்லாருமே நேர். அப்ப நம்முடைய வாழ்வில மகிழ்ச்சியான சூழல் மட்டும் அல்ல, மிக கடினமான சூழலிலும் கூட நம்முடைய கடவுள் தன்னுடைய உடன்படிக்கை நிறைவேற்றுகிறார். அப்ப பிரச்சனைகள், போராட்டங்கள் என்று சொல்லி பார்க்கும்போது 3 விஷயம் முக்கியமா ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, மன்றாடு என்று சொல்லும் பொழுது 3 விஷயத்தை மனதில் வச்சு, ஆண்டவர் நம்முடைய பிரச்சனைகளும் நம்மை
நீக்குகிறவர் சந்நிதியாக. சில வேளையில காத்திருக்க வெயிட். இந்த ஜெபம்ன்ற அந்த பாடம் படிச்சீங்கன்னாக்கா தெரியும். பிரேயர், ஃபர்ஸ்ட் பிரேயர், இல்லைங்களா? நீண்ட நாள் காத்திருப்பது இருதயத்தை இழக்க செய்யும், காத்திருந்துக்கிறேன். அப்போ அவங்க மூன்றாவது என்ன, சாகுற வரைக்கும் அப்படிதான் இருக்கும். சாகுற வரைக்கும் அந்த பிரச்சனை மட்டும் தீங்காது. பவுல் சொன்னால இல்லப்பா அது ஒன்றுதான் இருக்கும்ன்றால. அப்பதான் பவுல் ரொம்ப சூப்பரா ஒர்க் பண்றாரு. அது அது விஷயம் தெரிஞ்சவன அப்ப ஜெபம் பண்ணும்பொழுது இந்த 3 விஷயத்துல மனசுல வச்சுக்கணும். இதை நீக்கி போடும் அப்படின்னு சொல்ல, ஆனா நீக்கி போடணும்னு நான் விரும்புறேன். பவுல் விரும்பினாரு, உடனே எடுத்துட்டு immediately it should happen immediate. But no, God says wait. God said yes, wait. இல்ல இன்னொரு God says 4 விஷயம். Yes, wait, no. 4வது get lost. நான் உபவாசம் போட்டுதான் அப்படிதான் பாடு அடுத்து எஸ்ஐக்கியா பண்ணாரு பார்த்தீங்களா? அந்த அவன் சரி ஒழுகி பாப்பான்னு விட்ட உடனே அவர் என்ன பண்றாரு? எஸ்ஐக்கியா அரசருக்கு இணையான அரசர்கள் யாருமே கிடையாது. யூதாவோடய சரி, இஸ்ராயேல் ராஜாக்கள்லையும் பார்த்து தாவீது எல்லாம் டாப், இவரு சாலமோனோட டாப். அவருடைய இதெல்லாம் பார்த்தோம்னாக்கா, அவருடைய விஷயங்கள்லாம் பார்த்தோம்னாக்கா பெரிய காரியங்கள்லாம் செய்திருக்கார். சிறந்த அரசர், கடவுளோட ரொம்ப நெருக்கமா இருந்தவர். கடைசியில தான் அவர் என்ன பண்ணார், கொஞ்சம் ஆசைப்பட்டாரு, நான் சாகக்கூடாது இன்னும் கொஞ்சம், ஏன்னா அவர் செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. சூப்பரான வேலை எல்லாம் செஞ்சார். பெரிய பெரிய அணை கட்டினார் இல்லையா? அந்த அணையை கட்டிட்டு அந்த அணையில இருந்து தண்ணியை கெனால், கெனாலா இல்ல சேனல் வழியா கொண்டு இல்ல கெனால்ஸ், அத வந்து தரையில தான் இருக்கும் ஓடைகள். ஆனா இவர் என்ன பண்ணார், பிரிட்ஜ் கட்டிட்டு பிரிட்ஜ் வழியா கொண்டு வந்தார். அதை கம்ப்ளீட் பண்ணவே இல்லை. அதுக்கே நான் கம்ப்ளீட் பண்ணி சாவர அதான் இருக்கலாம் ஒரு வேலை அப்படின்னு அவர் என்னெல்லாம் செய்தார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, பெருசா டேங்க் குளம் கட்டினவர் தான் இல்லைங்களா? பின்னாடி பார்ப்பதெல்லாம் இந்த பாடல் இதெல்லாம் அப்பேற்பட்டவர். அப்ப கெட் லாஸ்ட் இருந்தார். அப்பவே செத்து இருந்தாருன்னா அவர் என்ன பண்ணிருக்கணும், கடவுள் சொன்னப்ப ரெடி ஆடுற நான் செத்து சாவது ரெடி இருந்தாருக்கா அவர் என்ன பண்ணிருக்காரு. ஆனா அவருடைய பின்னிடமே ரொம்ப மோசமாயிடுச்சு. சிம்சோன் மாதிரி ஆயிட்டார் கடைசியில், எல்லா பாவமும் செஞ்சார் அவர். அதனால என்ன பண்ணா, கடவுள் என்று வாழ்விலே ஒரு திட்டம் சித்தம் தீர்மானம் வைக்கிறார் இல்லையா? அப்ப கடவுளுடைய அந்த அந்த கவனன்ட், அப்ப இயேசுவுக்கும் கடவுளுக்கு இடையே இருக்கிற ஒரு கவனன்ட், இயேசுவுக்கும் நமக்கு இருக்கிற ஒரு கவனன்ட் என்ன? அதுக்காக தான் இந்த பாடத்தை இங்க இருந்து எடுக்கிறதுக்கு காரணம் இதுதான். இயேசுவின் பிறப்புக்கு முன்னால், பிறந்த பொழுது, பிறந்த பிறகு அது ஒரு பகுதி. 2ஆம் பகுதினா அவருடைய இறைமணிகள் அதெல்லாம் வரும். இப்ப இதெல்லாம் இதன் அடிப்படையில் தான் வருது. கடவுள் செய்து கொண்ட உடன்படிக்கை, இஸ்ராயல் மக்களிடம் செய்த உடன்படிக்கை தோல்வியில் முடிந்தது. நம்மோடு செய்து கொண்ட உடன்படிக்கை இல்லையா, அதுவும் தோல்வியில் தான் சென்று கொண்டிருக்கிறது. பெரும்பாலும் தோல்வி அடையக்கூடாது என்பதற்காகத்தான் ஒரு அடிஷனல் கொடுத்தது, ஒரு 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 கிரேஸ் இல்லாமல். அது எதுனா தூய ஆவியாரை கொடுத்தது. ஏன் நம்ம பாவம் செய்தோம் என்று சொன்னால் தூய ஆவியாருக்கு போயிட்டு மன்னிப்பு கேட்டு சீர்படுத்துது. கிரேஸ், அதான் கிருபை இல்லையா? கிருபையாய் கொடுக்கப்பட்ட தூய ஆவியார், பரிசாய் கொடுக்கப்பட்ட கிஃப்ட்னு சொல்லலாம், கிருபைன்னு சொல்லலாம், அருள் என்று கூட சொல்லலாம். அப்போ இது என்ன அப்படின்னாக்கா, நம்ம அடிக்கடி நான் பயன்படுத்தணும் இல்லைங்களா? யோவான் 15:16 இது தப்பாக நம்ம பயன்படுத்திக்கணும். அப்ப என்ன இயேசு சொல்றார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். 3வது குறிப்பு, நான் உங்களை அபிஷேகித்து இருக்கிறேன். நம்ம பவர் திருப்புதல்ல இருக்காது இல்லைங்களா? திரும்பி விழுந்து அது இருக்காது. இப்போ திருத்திய திருவிழுந்து அது இருக்கும். உங்களை நான் திருநிலைப்படுத்தியும் இருக்கிறேன் இருக்கும். ஆனா திரும்பி உடனே கொஞ்சம் இது பண்ணா இன்னும் கூட திருத்தினது கூட இப்ப ரீசெண்டா வந்தது இல்லையா? திருத்தியது இது இப்ப இல்ல, ஸ்டாக் இல்ல. 20,000 போட்டு ஒரு 4 மாசம் காலி ஆயிடுச்சு இல்லையா? ரோம ரோம கத்தோலிக்க சகோதர சகோதரி ரொம்ப நம்மளோட அதிகமா பைபிள் படிக்கிறாங்க கூட இருக்கு இல்லைங்களா? பழைய பொதுமொழிப்போ இல்ல, பொதுமொழிப்போ திருவிவிலியமும் இல்ல, இந்த திருவிவிலியமும் இல்ல இல்லைங்களா? அதுல இப்ப இருக்கும் இங்கிலீஷ் பைபிள்ல இருக்கும். இங்கிலீஷ் பைபிள் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பாருங்க. இங்கிலீஷ்ல பின்னாடி பார்ப்போம். கிங் ஜேம்ஸ்ல ஒரு வார்த்தை போட்டிருக்கோம், என்ன இடம் ஒன்றியும். அப்போ இதான்
தமிழ் பைபிள்ல நம்ம படிக்கிற பைபிள்ல ஏருக்கு மாறா இருக்கும், வரிசை கிரமமா இருக்காது. இங்கிலீஷ் பைபிள்ல கரெக்டா இருக்கும். இப்ப நான் அப்படிதான் போட்டிருக்கேன். நம்ம தமிழ் பைபிள்ல அப்படிதான் படிக்கணும். முதல் குறிப்பா நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன், இல்லையா? மூணாவது உங்களை அபிஷேகித்திருக்கு, நம்மளை அபிஷேகித்திருக்கிறார். நாலாவது நாம் போய் கனி கொடுக்க வேண்டும். எதற்காக அபிஷேகம்? நாம் போய் கனி கொடுக்கணும். அடுத்தது கனினா தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும், நல்ல கனி கொடுக்கணும், சுவையான கொடி, நிறைய கனி கொடுக்கணும். அஞ்சாவது, இல்லையா? ஆறாவது, என் பெயரால நீங்கள் எதை கேட்டுக்கொள்ளணும் அதை உங்களுக்கு கொட்டுக்கொள்வது எதுவோ அதே அவன் கொடுப்பார். அப்ப நம்ம என்ன கேட்போம்? இது தப்பா இந்த பிரச்சனை. எதை கேட்டாலும் சர்வேன் அப்படி இல்லை. எதை கேட்பாங்க இந்த நேரத்துல? இங்கதான் அறிவு பயன்படுத்து. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? எதை பத்தி பேசுறது? நான் கனி கொடுக்கணும், நல்ல கனி கொடுக்கணும், சுவையில கனி கொடுக்கணும், நிறைய கனி கொடுக்கணும், பீரியாடிக்கலா கொடுக்கணும். அது எப்படி கொடுப்போம் என்று கேட்போம். புரியுதுங்களா வசனம்? அந்த வரி புரியுதுங்களா? நீங்க எதை கேட்டாலும் வேற எதையும் இல்லை, இந்த விஷயம் இந்த கான்டெக்ட்ல வருது, இந்த கான்டெக்ட்ல வருது, இந்த இந்த பிரேயர். இதப்படி நீ ஜெபித்தால், நீ கேட்டால், நான் நீ எப்படி அதிக கனி கொடுக்கணும், சுவையில கனி கொடுக்கணும், அதிக கனி கொடுக்கணும், பீரியாடிக்கலா கொடுக்கணும், அதான் நான் கொடுப்பேன் என்று பத்தி பேசுது. அதை அவர்கள் கொடுக்கத்தக்கதாக நான் உங்களை எதுக்குத்தான் தெரிவிக்கும். கிறிஸ்துவை உடையவன் என்று சொன்னால், கிறிஸ்துவை உடையவள் என்று சொன்னால் இதற்காக உங்களை ஏற்படுத்தினேன், இல்லையா? அல்லது உங்களை அபிஷேகித்திருக்கிறேன் அப்படின்ட்டு வரும். ஈ ஹாவ் நாட் சோசன் மீ. இந்த வயசுல அப்படியே இருக்காங்க. இங்கிலீஷ் நம்ம பவர் தீர்ப்புல வேற மாறி மாறி விடும். பவர்ல இப்படிதான் படிக்கணும், இப்படிதான் நம்பர் போட்டு படிக்கணும். ஏன்னா இங்கிலீஷ்ல இப்படிதான் போட்டு, இங்கிலீஷ்ல இப்படிதான் போட்டு. ஈ ஹாவ் நாட் சோசன் மீ பட் ஐ ஹவ் சோசன் யூ அண்ட் ஆர்டைன்ட் யூ. இன்னொருத்துல கான்சிக்ரேட்டட் யூன்னு இருக்கும், இன்னொன்னுல அனாயிண்டட் யூன்னு இருக்கும். NIV-ல அப்பாயிண்டட் யூன்னு போட்டிருக்கான். உன்னை எதுக்கு அப்பாயிண்ட் பண்ணி இருக்கிற? நீ போய் கடி கொடுக்கணும், கடி நிலைத்திருக்கணும், அதே கிடையாது அப்பாயின்மெண்ட். இத்தனை வார்த்தைகளும் இந்த ஒரே இதுக்கு பொருந்து. And ye should go and bring forth fruit. And their fruit should remain, that whatsoever ye shall ask the Father my name, he may give it to you. இல்லையா? அப்ப இந்த வசனம் என் பெயரால் நீங்க எதை கேட்டாலும் செய்வேன்றது எந்த கான்டெக்ட்ல வருது? கனி கொடுக்கறதுல பத்தி நமக்கு வருது. அது குறித்து நான் எப்படி கொடுக்கணும் என்று கேட்போம், ஜெபிப்போம். அதற்குரியது. அப்ப நாம் எல்லாரும் யார்? எப்போ மீட்பு பெற்றோமோ அப்பவே நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டோம், வேறு பிரிக்கப்பட்டோம். மூவொரு கடவுள் நம்ம வாசம் பண்ணுகிறார். இதான் யோவான் 15 பார்க்க இல்லையா? தூய ஆவியாரை நான் கொடுப்பேன், இல்லையா? நான் போவேன், தூய ஆவியார் அவர் என்ன பண்ணாரு? உங்க கூட இருப்பாரு, உங்களுக்குள் இருப்பார், அவர் சகல உண்மைகளுக்குள்ள உங்க வழிநடத்துவார். அவரை பத்தி பேசு. அடுத்தது, தன்னை என் மேல் அன்பா இருந்தால் என்னுடைய கட்டளை கை கொள்ளுங்கள் அப்படின்னா என்ன கை கொண்டால் நானும். அடுத்தது, இல்லையா, நீ அதை கை கொண்டால் என் அப்பா உண்மையில் அன்பாயிரு. நீங்கள் அப்படி இருந்தால் நாங்கள் வாசம் பண்ணுவோம். அப்ப கான்டெக்ட் தான் தூய் ஆவியாகிய கடவுளை பத்தி பேசுறாரு, இயேசுவாகிய கடவுளை பத்தி பேசுறாரு, தந்தையாகிய கடவுள், மூவரை பத்தி பேசுறாரு. நாங்கள் வாசம் பண்ணுவோம் மூவர் கடவுளாக. அப்படின்னா என்ன? தூய் ஆவி எப்போ வருகிறார்? எப்படி வருகிறார்? மீட்பு பெற்றவுடன். பழையவைகள் ஒழிந்தன, மற்றெல்லாம் புதிதாகிக் கொண்டே இருக்கு. பழைய ஒழிந்து கொண்டே இருக்கிறது, எல்லாம் புதிதாகிக் கொண்டே இருக்கிறது. அதான் அதனுடைய அர்த்தம். அப்படின்னா என்ன? இல்லைங்களா? இருளுக்கு வெளிச்ச சம்பந்தம் இல்லை. இருள் இருந்தது, வேறு பிரிக்கப்பட்டவன மூவரு கடவுள் நான் இனி அது உள்ள வர முடியாது. அப்ப ஏன் பாவம் சார்? வெளியில இருந்து ரிமோட், இப்ப எங்க இருக்கிற ரிமோட் இது இங்க யூஸ். இப்ப நான் இந்த ரிமோட்டை இப்படி வச்சு யூஸ் பண்ணேன்னாக்கா என்ன ஆகும்? இது ஆவியா? இது ரிமோட் ஒர்க் பண்ணாலும் இது என்ன பண்ணும்? இது அங்க. அப்போ நம் சரீரத்தை தான், நம்ம கண்களை, காதுகளை, நம்முடைய உடலை தான் பிசாசு தொட்டு நம்மை பாவத்துக்கு நேர வழிநடத்தும். அதன் ஊடாக நம்ம இருதயத்தை அவள் மாற்றுகிறார். உள்ளே குடிக்கொண்டிருந்த பிசாசு இன்றைக்கு உள்ள இல்லை, வெளியில் தான் இருக்கிறோம். ரிமோட் கண்ட்ரோல்ல நம்மளை இயக்கி கொண்டிருக்கிறார், இல்லையா? சோ இதை மனதில் கொள்ள வேண்டும். சோ இதன் அடிப்படையில் வந்ததுதான் இந்த இந்த முதல் பகுதி. இரண்டாம் பகுதி நம்ம தொடலான்னு பார்க்கிறேன், ஆனா பெரிய லெசன் ஆயிடும், இல்லைங்களா?
சோ 2ஆம் பகுதியில ஆரம்பம் மட்டும் ஒண்ணு பார்த்துடலாம். ஏன்னா அது தொடர்ச்சி. சிமியோனுடைய பாடம், அந்த அடுத்த பாடம் தான் கொஞ்சம் 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 பெருசா இருக்கும். சிமியோனின் அது ஆரம்பம் மட்டும் நம்ம பார்க்கணும். கண்டிப்பா அதை படிக்கணும். அப்போ அவர்கள் என்ன பண்றாங்க, திருக்கோயிலுக்கு கொண்டு வராங்க. அவ்வாறு கடவுள் இயேசுடைய பிறப்புக்கு முன், பிறந்த பொழுது, பிறந்த பிறகு, இதெல்லாம் அப்படியே வருது. இப்ப சிமியோனை பயன்படுத்துகிறார். அமைதியின் வழி நின்றவர். அப்ப யார் அமைதியின் வழினா, இயேசு அமைதியை கொடுத்த சமாதான கர்த்தர், அமைதியை அரசர், அமைதியின் அரசர். அப்ப இவர் என்ன பண்ணிருக்காரு, இவருடைய உடன்படிக்கை என்ன, இவரும் இந்த சிமியோன் என்பதற்கான அமைதியின் வழி நிற்கிறவர் அப்படின்னார். அமைதியின் வழியில் இவர் நின்றார். அமைதியின் வழியை கொடுக்கிறவரை காண வாஞ்சியோடு இருந்தார், எதிர்பார்ப்போடு இருந்தார். இல்லையா? குவைட் இன் த லேண்ட், அமைதியின் வழி நின்றவர். இல்லையா? அந்த இஸ்ராயல் பகுதியில இவர் அமைதிக்காக நின்றவர், அமைதியை குறித்து பேசினவர், அமைதியின் அரசரை எதிர்பார்த்திருந்தவர். இல்லையா? அதுதான் இந்த சிமியோன். இல்லையா? இந்த அடுத்த பாடத்தை பார்க்கிறோம். சில இது மட்டும் நம்ம இதை பார்த்துட்டு இதை முடிச்சிடலாம். இல்லையா? அப்போ லூக்கா 2:22 என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அப்ப யோசேப்பு மரியாளும் இயேசுவை ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்வதற்கு கடவுள் மீதுள்ள அன்பையும் சத்தத்திற்கு கீழ்ப்படுதலை வெளிப்படுத்துகிறார். அப்படிதான் என்ன, இந்த குழந்தையை நாங்கள் கொண்டு வருகிறோம், அடையாளமாக இந்த இடத்துல எல்லாம் செய்யறோம். நீ எப்படி விரும்புகிறீரோ அப்படி நான் இந்த பிள்ளையை வளர்றேன். யூத சமுதாயம் எப்படியெல்லாம் வளர வேணும்னு சொல்லியிருக்கிறோம், அதைப்படி நான் வளர்ப்பேன். நாங்கள் இருவரும் ஒன்றிணைந்து இந்த குழந்தையை வளர்ப்போம். அதான் Joseph and Mary consecrated Jesus at the temple, demonstrating the love for God and obedience. கடவுள் மேல் அன்பு இருப்பது தான் நேர்மையாளர். அவருடைய கூடாரத்துல வசிக்கின்ற தகுதியை உடையவர். அப்போ கடவுள் மேல் அன்பு இருக்கிறது, சட்டத்திற்கு கீழ்ப்படியும். என்ன சட்டம்? சட்ட புத்தகம். இல்லையா? ஆதியாம், யாத்ரா, லேவியராம், என்னாகமும் ஒரு சட்ட புத்தகம். நியாயப்பிரமாணம் நியாயப்பிரமாண புத்தகம் அப்படின்றது வந்து 5 ஆகமம். வேதம், வேத வசனம், வேத வார்த்தை, இப்படி வர்றது எல்லாமே நியாயப்பிரமாணத்தை பத்தி தான் பேசுது. நம்ம தமிழ் மொழிகள்ல அந்த மாதிரி போட்டிருக்கு. ஆங்கிலத்துல புக் ஆஃப் லா தான் போட்டிருக்கு. அதுல தோரானா இந்த ஆகும். அப்போ அது சட்டம், கடவுள் கொடுத்த சட்டம். அந்த சட்டத்தை கீழ்ப்படுத்தி நடக்கும். பிற்காலத்துல என்ன பண்ணா, அந்த சட்டத்தை அங்கங்க ஓட்ட போட்டாங்க. அதான் இயேசு சொல்றார், நீ தப்பா சொல்ற, நான் சொல்லுகிறதாவது அப்படின்னா, நான் சொல்றதா சட்டத்துல இருக்கு, நீ அதை உள்ள எக்ஸ்ட்ரா நீ சேர்த்து விட்டுட்டு இருக்க, ஜனங்களை ஏமாத்துற அப்படின்னு. அப்போ நாம் கடவுளுடைய இந்த சட்டம் என்ன சட்டம்? நமக்கு கொடுத்த சட்டம். மத்த 28:18-19 தான் சட்டம், கடவுள் கொடுத்த சட்டம். இல்லையா? இயேசு கொடுத்த சட்டம் 2 பகுதி. ஒன்று, உலகமெங்கு போ சட்டம். என்ன பண்ணும்? நற்செய்தி அறிவி. உலகமெங்கு போய் நற்செய்தி அறிவி, நம்பர் 1. அடுத்தது அவங்கள சீஷரா மாத்து. இன்னைக்கு ஏன் கிறிஸ்தவ சமுதாயம் அசிங்கமா இருக்கு, அகோரமா இருக்குன்னா, யாரையும் நம்ம என்ன பண்ணல, சீஷரா மாத்தல. சீஷரா மாத்தினா தான் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, இவங்களை கூட இருப்பாங்க, மரியன்னையை போலவும் யோசேப்பு போல இருப்பாங்க, நீதிமான்களாக இருப்பாங்க. ஏன் நீதிமான்களாக மாற்றுவது எது? இல்லையா? சீடத்துவம் தான். எடுத்தோன்னு கொண்டு போய் பிதாகுமார் பசான்னு போய் முழுக்கி எழுப்பணும் பத்தியில, அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்ப இயேசு சொன்ன
திட்டத்துக்கு அகேன்ஸ்டா தான் போறோம் எல்லாரும். பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் முதல்ல அவங்களுக்கு நற்செய்தி அறிவிக்கணும், அது பிறகு சீடர் ஆக்கணும். சீடர் ஆக்குனது இப்பதான் ஞானஸ்தானம், திருமுழுக்கு கொடுக்கணும். மூன்றாவதா திருமுழுக்கு. அப்ப சீடர் ஆண்டி திருமுழுக்கு பெற்ற பொழுது அவன் நம்ம திருமுழுக்கு எதற்கு அடையாளம்? நான் கடவுளுடைய பிள்ளை என்பதற்கு அடையாளம். அதற்கு நான் கொடுக்கிற வாக்குறுதி எல்லாம் அடையாளம் ஆயிடும். என்ன வாக்குறுதி கொடுப்பார்கள்? அது சொல்லி பார்த்து எப்படி கொடுக்க வேண்டும்? இது வரைக்கும் பிசாசுக்கு அடிமையா இருந்தேன், அவருடைய அதிகாரத்தில் இருந்தேன். இப்ப அந்த அதிகாரத்தை விட்டது இயேசுவின் அதிகாரத்தில், அக்செப்டிங் தி அத்தாரிட்டி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்து அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன், நம்பர் 1. அடுத்தது அப்சர்விங் த கமாண்ட்மெண்ட் ஆஃப் சேட்டன், இதுக்கு முன்னாடி இருந்தது. ஆனா இப்ப என்ன சொல்றான்? அதை விட்டுட்டு அப்சர்விங் த கமாண்ட்மெண்ட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் ஆக்ட் அக்கார்டிங் டு தட். அவருடைய வார்த்தைகளை, கட்டளைகளை எல்லாவற்றையும் உள்வாங்கிக் கொண்டு அதன்படி நடப்பேன் என்று வாக்கு கொடுத்து, கீழ்ப்படிவது மட்டுமல்ல, செயல்படுவதும். மூன்றாவது பீயிங் இன் பிரசன்ஸ் ஆஃப் தி பிரசன்ஸ் ஆஃப் சேட்டன். இப்போ இல்ல, பீயிங் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் இயேசு கிறிஸ்து பிரசன்னத்துக்குள். இந்த வாக்குறுதியை கொடுத்ததுக்கு பிறகுதான், இந்த உடன்படிக்கைக்கு பிறகுதான் தண்ணி தெளிக்கிறதோ, தண்ணியை ஊத்துறதோ, இல்ல தண்ணியில முழுக்கிறதோ, இல்ல கொடி கீழே போறதோ, இந்த 3 சொல்லணும். இந்த 3 தான் முக்கியம். மத்தெல்லாம் அடையாளங்கள் தான், பொருட்கள் தான். அதெல்லாம் உள்ளான மாற்றத்துக்கு வெளியே அடையாளம். இதெல்லாம் தெளிக்கிறதோ, ஊத்துறதோ, முழுக்கிறதோ, கொடி கீழே போறது, இதெல்லாம் நிறைய இருக்கு இன்னும் இல்லைங்களா? அப்ப எது முக்கியம்? தன் நாவினால் அறிக்கை, இருதயத்தில் பற்றுவது, இதயத்தில் விசுவாசம், பவுல் அடிகளார். அப்ப என்ன நாவினால் அறிக்கை? என்ன? அக்செப்டிங் தி அத்தாரிட்டி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன். அப்சர்விங் தி கமாண்ட்மெண்ட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் ஆக்ட் அக்கார்டிங் டு தட். இல்ல இயேசு கிறிஸ்து இல்லையா வார்த்தைகளை, கட்டளைகளை எல்லாம், இயேசு வார்த்தைகளை உள்வாங்கிக் கொண்டு அதன்படி நடக்கிறேன். அதாவது வார்த்தையை வாழ்வாக்குகிறேன். 3வது பீயிங் தி பிரசன்ஸ் ஆஃப், எப்பொழுது இயேசு பிரசன்னத்துக்குள்ள இருக்கிறேன். பிசாசு பிரசன்ஸ் போனா திரும்பி ஓடி வந்துடுறேன், பரிசுத்தாவியான சீர்படுத்திட்டு. இப்படி இருப்பேன் என்று வாக்கு கொடுத்த பிறகு இல்லையா, சைன் பண்ணிட்டு பிறகுதான் தண்ணியில குதிக்குது இல்லையா, தண்ணியோ மற்ற இது. அப்ப இதுதான் ஒரு உடன்படிக்கை. 2வது உடன்படிக்கை என்ன? புதிய ரத்தத்தினால், என்னுடைய ரத்தம். நீ உன்னுடைய நுனித்தோலை அகற்றிட வேண்டிய அந்த ரத்தம் சிந்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆடு மாடு கோழிலாம் பலி செலுத்த வேண்டிய அந்த ரத்தம் எல்லாம் தேவையில்லை, நானே ரத்தம் சிந்திச்சேன். அப்போ இந்த 2 உடன்படிக்கை, இது புதிய உடன்படிக்கை. அது பழைய உடன்படிக்கை, இது புதிய உடன்படிக்கை. அப்ப இதுவும் ஒரு ட்ரெடிஷன், அது ஒரு ட்ரெடிஷன். இது ஒரு பாரம்பரியம், அது 2 பாரம்பரியம். அப்ப பாரம்பரியம் எதற்காக? அதற்குள் சத்தியம் இருக்கிறது. அது சத்தியம் செயல்படவில்லை என்றால் அந்த பாரம்பரியத்தினால பிரயோஜனம் கிடையாது. அப்ப திருமுழுக்கு என்ற பாரம்பரியம் என்ன? அதற்குள் சத்தியம் இல்லை, சத்தியம் செயல்படவில்லை என்று சொன்னால், உண்மை செயல்படவில்லை என்று சொன்னால், அது உண்மை இல்லை என்று, அது வாழவில்லை என்று சொன்னால், அது நோய் பிடிச்சிருக்கு, செத்து போனதால பிரயோஜனம். திருவிழா அப்படிதான் பண்றோம். என்னுடைய மரணத்தை நினைவு கூறுகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? தெரியாமல பண்ணிட்டு இருக்கோம். ஆண்டவர், நீ எனக்கா செத்தீங்க ஆண்டவரே, கல்வாரி அன்பின் பாட்டு பாடுறதா? இல்ல. நோக்கம் என்ன? என் மரணத்தின் நோக்கம் என்ன? முன்ன விடுதலை ஆக்குது. அதான் என் மரணத்தை. அப்ப நீ என்ன பண்ண? நீ மற்றவனுக்காக உன்னை கொடுத்தாயா, கையளித்தாயா? ஆதி திருஷா தான் செஞ்சாங்க, ரத்த சாட்சியா. ஏன்னா இயேசுவின் மரணத்தை அங்கதான் நிறைவு செய்தார்கள், ரத்த சாட்சிகளா மறித்தார்கள். அதையா நான் படிக்கும்போது எனக்கு சொல்ற ப்ரொஃபஸர் சொல்லுன்னா, உன் முகத்துல ஒரு காரி துப்பிடாலே அது ஒரு ரத்த சாட்சி தான் அப்படிடுவார். பாடுபட்டு இருக்கிறாய், பாடுகளை உள்வாங்கிக்கொள். எதற்காக? அவன் மீட்கப்படுவதற்கான. ஏற்கனவே சொல்ல இந்த பக்கத்தை எனக்கு காது கேட்காது இல்லையா? ஒரு RSSகார அப்ப அடிச்சது ஒரு அடி, ஒரு 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 35 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், 35-40 வருஷம் இருக்கும். இந்த காது ரத்தம் வந்து காது கேட்காது. ஆனா இன்னைக்கு ஒரு பாஸ்டர், அவரு கிட்டத்தட்ட 7 சபைகள் நடத்துகிறார், சூப்பர் பாஸ்டர் வட இந்தியால. இதுதான் ரத்த சாட்சி. என கேவலம் பேசுறது ஒரு ரத்த சாட்சி, காரி உமிழ்வது ரத்த சாட்சி, முகத்தை திருப்பது, இதெல்லாம் அப்போ
அவருடைய அவருடைய பாடு மரணத்தை நினைவு கூறுகிறது. என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள். அப்போ ஆண்டவரே, நீ எனக்கு செஞ்சதை நான் அவங்களுக்காக செஞ்ச ஆண்டவரே அப்படின்னு நினைவு கூறுற இடம் தான் அது. நினைவு கூர்ந்து திருவிருந்து எடுக்கணும். அவருடைய 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 உடலில நம்ம பங்கு பெறணும். ஆண்டவரே, நான் நான் போன முறை திருவிருந்து இடையில நானே உமக்காக நான் சாட்சியா இருந்த ஆண்டவரே, இன்னும் அதிகமா அது செய்யணும், ஆற்றோட செய்யணும் சொல்லி. இன்னும் இல்லை ஆண்டவரே, அறகுறையாத்தான் இருந்த தேசம் மன்னிச்சிங்க, இன்னொரு வாய்ப்பு கொடுங்க, நான் செய்யறேன். இன்னொன்னு ஒண்ணுமே செய்யல ஆண்டவரே, தயவுசெய்து பண்ணீங்க. இதுதான் மனமாற்றம். அங்க இதுதான் நடக்கணும். இதுக்கு இந்த தகுதியை தான் பாக்குறேன். நான் இந்த பாவம் பண்ணிட்டேன், நான் பீடி பிடிச்சிட்டேன், சிகரெட் பிடிச்சிட்டேன், அதெல்லாம் கிடையாது. கேட்ட வார்த்தை பேசிட்டேன், நான் மன்னிச்சுட்டீங்க, திருவிருந்து, அதெல்லாம் கிடையாது. நான் சாட்சி பகரும் வாழ்க்கை வாழ்ந்து இருக்கிறேன், இன்னும் வாழ்வேன், ஆற்றோடு வாழ்வேன். ஆண்டவர் அறகுறையா வாழ்ந்த மன்னிச்சுக்க, இனி வாழுகிறேன், வாய்ப்பை கொடுங்க. ஆண்டவரை வாழவே இல்லான்ற மன்னிச்சிருங்க, வாய்ப்பு கொடுங்க. இதுதான் இதுதான் அங்க வந்து ஒப்புரவு ஆயிட்டு வருது. இல்லைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பிள்ளையார் கோயில சுண்டல் வாங்கி சாப்பிடுற மாதிரி, பெருமாள் கோயில்ல பிரசாதம் வாங்கி சாப்பிடுற மாதிரி, ஒவ்வொரு திருவிருந்திலையும் பிரசாதத்தையும் இதுதான் வாங்கி தின்னுட்டு உடன்படிக்கை. சோ அதைத்தான் செய்தார்கள். எது இந்த அன்பு அதை செய்யும், சட்டம் அதை செய்யும். இயேசு கொடுத்த அந்த சட்டம், அந்த ரெண்டு விஷயங்கள். உலகம் எங்க போய் நற்செய்தி அறிவி, சீடராக்கு, அது பிறகு திருமுழுக்கோடு, அதன் பிறகு அவெல்லாம் திரும்பியும் அவளுக்கு நான் கற்றுக் கொடுத்து அவங்க வெளியே போற அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பு. இப்ப இதெல்லாம் சீடர் ஆக்கி இருந்தாக்கா லேட்டா வருவாங்களா? நீங்க சொல்லுங்க. லேட்டா வர மாட்டாங்க. பைபிள கரெக்டா வாசிப்பாங்க, தியானிப்பாங்க. ஏனோ தானே ஜெபம் பண்ண மாட்டாங்க. உள்ளத்துல இருந்து, எல்லாம் உள்ளத்துல இருந்து. ஏன் அதெல்லாம் வரல? ஏன் தினந்தோறும் காலையில ஒரு வசனத்தை நம்ம பிள்ளைங்க படிக்க மாட்டேங்குது? குடும்ப ஜெபம் இல்ல. சீஷர் ஆக்கல. சீஷர் ஆக்கிதான் நடக்கும். புரியுதுங்களா? அப்போ சீடத்துவம் அழிந்து விட்டால் கிறிஸ்தவம் அழிந்து விட்டதுன்னு அர்த்தம். கிறிஸ்தவம் என்ன அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கு. கிறிஸ்தவம் நோய் பிடிச்சிருக்கு. கிறிஸ்தவம் அகோர நோய் பிடிச்சிருக்கு. ஐசியூல இருக்குது இப்ப கிறிஸ்தவம். எப்போடா போயிடலாம், நீ கிறிஸ்தவம் அப்படிதான் இருக்கு. சோ இதுதான் மையம். ஓகே, அடுத்தது இதை பார்ப்போம். இந்த இதுல பிறகு பார்ப்போம். ஓகே.